ஹாய் நண்பா, எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஸோ நம்ம தமிழ் புத்தாண்டை காலங்காலமா வருஷமா ஏதாவது ஒரு ஈவெண்ட் வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா தமிழ் புத்தாண்டு காலத்துக்கும் நிலைச்சு நிற்கும்ட்டு நான் நம்புறேன். ஸோ நிறைய மற்ற பண்டிகைகள்லாம் நம்ம கொண்டாடுற இந்த சமயத்துல நம்ம தமிழ் புத்தாண்டை இன்னும் கிராண்டா செலிப்ரேட் பண்ணோம்னா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஹாலிடேவும் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து விதவிதமா நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா நிறைய பேர் அதை விரும்புவாங்க செலிப்ரேட் பண்ண. ஸோ அப்படின்னு நான் நம்புறேன். முடிஞ்சா உங்க ஏரியாவில் எல்லாரும் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நடத்தி தமிழ் புத்தாண்டை செலிப்ரேட் பண்ணுங்க, எல்லாரும் நல்லா இருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த பெயின் ஆஃப் கேஸ்டிசம், அதாவது சாதியால ஒரு பிரிவினை ஏற்படுத்தப்படுது. அந்த பிரிவினையால யாரெல்லாம் அஃபெக்ட் ஆகுறாங்க, எங்க இருந்து அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச போறோம். ஸோ நிறைய பேர் நிறைய பேசியிருக்காங்க, எல்லாருமே நாங்கள் கேட்டிருப்போம். ஸோ நான் இன்னைக்கு என்ன பேச போறேன்னா என்னோட லைஃப்ல நான் ஸ்கூல் டைம்ல பள்ளிக்கூட நேரத்துல அனுபவிச்ச ஒடுக்கப்பட்ட அந்த சாதிய பிரிவினையை பத்தி தான் நான் பேச போறேன். இதை பத்தி பேசுறதுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். நான் ஒரு சில சின்ன ஹிண்ட் மூலியமா மட்டும்தான் சொல்ல போறேன். நான் வந்து ஒரு குட்டி கதை சொல்றேன், அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நானும் என் நண்பனும் சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கும்போது லஞ்ச் டைம்ல ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். அங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன சொன்னான்னா, நண்பா நீ வெளியே நில்லு, நான் போய் தண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னா. ஸோ அதோடைய ஒடுக்குமுறை அங்கதாங்க ஆரம்பிச்சது. அவன் ஏன் அந்த வார்த்தையை என்கிட்ட அதுமே சொல்லணும்? ஸோ அவனுக்கு அங்கே சொல்லணுன்ற இன்டென்ஷன் அவனுக்கு இல்லை, அவங்களோட ஃபேமிலிக்கு இருக்கு. நம்ம எப்படி நம்ம பசங்களை வளர்க்குறோம் அப்படின்றது தான் இருக்கு. அவங்க இங்கே போ இங்கே வா அப்படின்னு சொல்றது தான் அந்த பையனும் பண்ணியிருப்பா. ஏன்னா அன்னைக்கு எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை. ஒரு ஜாதின்னு ஒன்று இருக்கு, இதனால ஒடுக்கப்படுறோம் அப்படின்றதுலாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அன்னைக்கு இருந்த பெரியவங்க எப்படியெல்லாம் வந்து ஒரு ரேசிசம் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது வந்து நான் சொல்றது ஏதாவது பொய்யா இருந்ததுன்னா நீங்க வந்து இந்த வீடியோல இது வந்து பொய்ன்னு சொல்லுங்க, நான் அந்த வீடியோவே ரிமூவ் பண்றேன். ஸோ இது உண்மை சம்பவம், அதுக்கான கட்சி என்கிட்ட இருக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, ஸ்கூல்ல வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்தும் போதும் சரி, ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடத்தும் போதும் சரி, இவங்கெல்லாம் வந்து ஒரு டீம். இதை வந்து டீச்சர்ஸும் வந்து இதை இன்வால்வ் ஆகி எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி பண்ணணும்ன்றத வந்து விரும்ப மாட்டாங்க. அவங்களுமே வந்து ஒரு நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் கேஷுவலா விட்டுறாங்க. இதெல்லாம் வந்து தான் சொல்லி கொடுக்கணும். ஒரு ஸ்கூலுக்கு எதுக்கு நாங்க வரணும்? ஏன் வீட்டிலேயே இருந்து படிச்சுட்டு போனால? ஒழுக்கத்தை படிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்க ஸ்கூலுக்கு வரோம். ஏன்னா வீட்டுல பெற்றவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க, கெட்ட வார்த்தை பேசுவாங்க, இந்த மாதிரி சாதியெல்லாம் சொல்லி வந்து பிரிச்சு பார்ப்பாங்க. ஆனா பள்ளிக்கூடம்னு ஒண்ணு வரும்போது தான் ஒரு ஒழுக்கத்தை வந்து கற்றுக் கொடுப்பாங்க. ஒழுக்கத்தை வந்து நாங்க தெரிஞ்சுப்போம். ஏன்னா 10 பேர் ஒரே இடத்துல இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு தாழ்ந்து போகணும் அப்படின்ற அந்த ஒழுக்கத்தெல்லாம் வந்து யார் சொல்லிக் கொடுப்பா? ஆசிரியர்கள் தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ இதை வந்து அங்க அவங்களுமே அதை வந்து விரும்புறது இல்லை. அவங்களுமே வந்து பிரிச்சு பார்த்து நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் இருக்கிறதுனாலதான் இது வந்து ஸ்கூல் லெவல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கணும். இன்னொன்று என்னன்னா, இப்போ கடந்த ஒரு சில நாட்களா என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ல வந்து குழந்தை பசங்க வந்து 1ஆவதுல இருந்து 5ஆவது வரையும் இருக்கிற பசங்க எல்லாரும் ஒன்னா ஒரே தட்டுல சாப்பிடுறது இல்லையா, அதை வந்து பேரண்ட்ஸுங்க வந்து விரும்புறது இல்லையா. ஸோ காலனி ஆள் பசங்க கூட வந்து ஊர் ஆள் பசங்க வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அந்த பசங்க எல்லாரையும் வேற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கறதாகவும், அவங்க ஜாதிகள் வந்து எங்க அதிகமா படிக்கிறாங்களோ அந்த இடத்துல போய் சேர்க்கறதாகவும் நான் கேள்விப்பட்டேன். இது வந்து 100% உண்மை. எல்லார் ஊர்லயும் இது நடக்குது. ஊர் ஆளுங்க வந்து காலனியில பசங்க கூட ஒண்ணு சேர உறவு இல்லை. சின்ன குழந்தைங்க சாப்பிட்ற விஷயத்துலலாம் வந்து இவங்க சாதியை திணிக்கிறாங்கன்னு கேள்விப்படும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பெருசா வந்து யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க. இதுக்காக வந்து ஒரு கவர்மெண்ட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து ஸ்கூல்ல வந்து ஈக்குவலா இவங்க 50 பேர் படிக்கிறாங்களா, இவங்களும் 50 பேர் படிக்கணுன்றதை வந்து கொண்டு வாங்க. அப்படி படிக்கலன்னா அந்த ஏரியாவில் யார் வந்து எந்த பிரிவு வந்து அதிகமா ஸ்கூலை விட்டு வெளியே போறாங்களோ அந்த பிரிவுக்காரங்களை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துங்க. அந்த பிரிவுக்காரங்க மேல ஒரு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுங்க. அப்பதான் வந்து அவங்க திருந்துவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் நான் பேசணுன்ட்டு ரொம்ப நாளா நினைச்சேன். இன்னைக்கு நம்ம டாக்டர் அம்பேத்கர் ஐயாவோட பிறந்த நாள்ல அவரை இன்னும் நிறைய பேர் வந்து ஜாதி தலைவரா பாக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து
அதுவுமே அறவே தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவர் வந்து தேசத்தந்தை, தேசத்துக்காக கஷ்டப்பட்டு நமக்காக வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனை வந்து உருவாக்குனவர். ஸோ அவர் வந்து நம்ம வந்து ஜாதி தலைவராக நம்ம பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். நான் ஸ்கூல் படிக்கும் போது அவரை வந்து ஒரு தலைவராக தான் பார்த்தேன். ஆனால் என் கூட படித்தவங்க யாரும் அவரை தலைவராக பார்க்கலன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மாற்றப்பட வேண்டிய ஒரு விஷயங்க. ஸோ நான் வந்து இந்த கேஸ்ட்டை பற்றி பேசுறதுனால நிறைய டாபிக்ஸை உள்ளே கொண்டு வரதுனால வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நானுமே வந்து பேச வந்ததை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ண முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நல்ல நாளில் நம்ம எதுவும் நெகட்டிவை வந்து ஸ்ப்ரெட் பண்ண வேணாம். சிம்பிளாக சொல்கிறேன், நான் சொன்னது வந்து எஸ்டி பீப்புள்ஸுக்கும் எம்பிசி எஸ்சி இந்த பிசி இவங்களுக்கு நடக்கிறத சொன்னேன். எஸ்சி பீப்புள்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நீங்க ஒரு எஸ்டி பீப்புள்ஸ் வரும்போது அவங்க கூட வந்து கொலாபரேட் ஆகுறீங்களா? இதை வந்து நீங்களும் திங்க் பண்ணுங்க. இவங்க மட்டும் தான் தப்பு பண்றாங்க, நம்மலாம் தெளிவா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஜாலியா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க ஒரு எஸ்டி பீப்புள்ஸ்ல இருந்து ஒரு பொண்ணை எடுத்துட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க. ஏன் அவங்க ஊர்ல விட்டு அவங்களையும் வந்து சந்தோஷமா வீடு கட்டி வாழ விடுங்க. ஏன் விட மாட்டீங்க? அப்போ உங்களுக்குள்ளேயே சாதி தான் இருக்கு. நீங்க அவங்கள சொல்றீங்க, உங்களை அவங்க சொல்றாங்க, இந்த பக்கம் கீழே இருக்கிறவங்க அவங்க உங்களை சொல்லுவாங்க. ஸோ அப்படி நினைச்சுக்கோங்க. யாருமே யாருக்கும் மேலே இல்லை, யாருமே யாருக்கும் கீழே இல்லை. வேலை செய்யணுன்றதுக்காக ஒரு புத்தகங்களை பிரித்து அந்த பேர் வச்சிருந்தா அது வேலைக்காக மட்டும்தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குள்ளேயுமே சாதி வந்து இருக்கு. அது எஸ்டி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, எஸ்சி பீப்புள்ஸாக இருந்தாலும் சரி, இதுக்கு மேலே இருக்கிற பிசி எம்பிசியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் மேலேன்னு நினைக்கிற அந்த ஓசி பிரிவினராக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்குள்ளேயுமே சாதி இருக்கு. எல்லாருமே அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. பிரியறதுக்கு வந்து 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று சேர்றதுக்கு இருக்கிற ஒரு சில காரணத்தை மட்டும் நம்ம பார்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருப்போம். இந்த நல்ல நாளில் எல்லாரையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த வீடியோ போட்டதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ வந்து நல்ல நல்ல வீடியோவை நம்ம போடுவோம். ஸோ பெயின் ஆஃப் கேஸ்டேஷனில் வந்து நான் பேசுறது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.